7ஆம் அதிகாரம் இங்க வந்து எஸ்ரா சீர்திருத்தம் பண்றாரு. இதுக்கு அடுத்தது நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டுறாரு. இதுதான் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த புஸ்தகங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த பேக்ரவுண்ட்ல தான் ஹோல் ஹிஸ்டரியே இருக்குது. இது மட்டும் புரிஞ்சிடுச்சா இனி பைபிள் படிக்கிறது குழப்பமோ சந்தேகமோ வரவே வராது. ஏன்னா முழுசும் இதுதான் ஹிஸ்டரி, இதுதான் பேக்ரவுண்ட், இதுதான் ஸ்டோரி. இது தெரியாததுனால தான் நமக்கு எஸ்ரா யாரு, நெகேமியா ஏன் வந்தா, எஸ்தர் எப்பொழுது, எது தெரியாது. இது நடக்கிறது எல்லாமே இங்க. லிசன், இன்னும் இங்க வந்து தரியு பார்த்தோம், கோரேசை பார்த்தோம், ஆகாஸ்வேரு எஸ்தரை பார்த்தோம். அர்த்தசஷ்டா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். இவன் பீரியட் முடிஞ்சிட்டு இவன் பீரியட் இருக்கிறப்பதான் இவன் வரான், நெகேமியா வரான். புரியுதா? பானபத்திரக்காரனா இருந்தது இவனுக்கு தான், அர்த்தசஷ்டாவுக்கு. நெகேமியா புஸ்தகத்தினுடைய துவக்கத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க நெகேமியா 1:1. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும். அந்த சூசான் அரண்மனைன்றது மேதிய பெர்ஷிய அரண்மனை. எஸ்தர் கூட சூசான் அரண்மனை அந்த பேர், அது மேதிய பெர்ஷிய அரண்மனை. ஓகே. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அதாவது இங்க வந்து கொஞ்ச நாள் ஆயிட்டு இங்க வேலைங்க நடக்குது, இதை போய் சொல்றதுக்கும் சிலர் வராங்க. ஓகே. அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். இப்ப புரியுதா அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி? அப்புறம் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம். யாரு அர்த்தசஷ்டா? ஆகாஸ்வேரு மேல. அப்போ அர்த்தசஷ்டா பீரியட்ல தான் இவனும் வரான், எஸ்ராவும் வரான், நெகேமியாவும் வரான். இந்த 57 வருஷங்கள் இங்க நடக்குது. இதுக்கு பிறகு ரோமர்கள் வராங்க. முழு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமும் பிடிபடுது. ஐம் சாரி, கிரேக்கருங்கள் வராங்க. இங்க பாருங்க, 3வது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் முடிஞ்ச பிறகு 3வது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். அப்ப இந்த கிரேக்கர் வந்து உலகம் முழுசையும் தான் ஆளுகை செய்யணும்னு சொன்னதுனால இவங்களை வீழ்த்துறாங்க. அப்போ இந்த முழு குரூப்பும் அடிபட்டு போகுது. இங்க எப்படி இவங்களது முடிஞ்சிருச்சோ இங்க எப்படி இவங்களது முடிஞ்சிருச்சு. அடுத்த சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் மகா அலெக்சாண்டர் பீரியட்ல முழு உலகமும் தான் கைக்கு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சி ஆளுகை செய்யறான். அவன் ஆட்சி செய்யறப்பதான் கொடூரமான தண்டனைகளை கொடுக்க ஆரம்பித்தான். அப்பதான் சிலுவை மரணங்கள் அறிமுகப்படுத்தப்படுது. அது வரைக்கும் அப்படி இல்லை. அவன் வாலிபத்திலேயே இறந்ததுனால அவன் ராஜ்யம் 4ஆ பிரியுது. அதுக்கு பிறகு அந்த ராஜ்யம் பிரிஞ்ச பிறகு இந்த வருஷங்கள்ல 331 to 168 இதான் கிரீஸ். இன்னும் ஒரு செய்தி சொல்ல மறந்துட்டேன். இந்த எஸ்ரா நெகேமியா காலத்துல தான் கௌதம புத்தா இந்தியாவில் பிறந்தாரு. கன்ஃபியூஷியஸ் சைனாவில் பிறந்தாரு. இன்னும் கிரேக்க பிலாசபர் சாக்ரட்டிஸ், அவங்க 3 பேரும்
அந்த நாட்கள்ல தான் உலகத்துல பிறந்தாங்க. புத்தா, கன்ஃபியூஷியஸ், சாக்ரட்டிஸ், அவங்க 3 பேரும் வெவ்வேறு நாட்டில் அந்த நாட்கள்ல தான். ஓகே, இப்போ 3வது சாம்ராஜ்யத்தில் இருக்கிறோம். கிரீஸ், அலெக்சாண்டர். தானியேல் புஸ்தகத்துல இன்னொரு காரியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தானியேல் புஸ்தகத்துல இன்னொரு காரியம் தெரிஞ்சுங்க. அது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா, தானியேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல எந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே சம்பவம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். நீங்க தானியேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம், அந்த சிலை, அந்த சிலையில அந்த பாகங்கள், அந்த பொருள் நிறைஞ்ச அதே செய்தி தான் 7ஆம் அதிகாரத்துல வேற பொருள்ல வேற உருவத்துல சொல்லப்படுது. அப்ப 2ஆம் அதிகாரமோ 7ஆம் அதிகாரமோ செய்திகள் பொருள் ஒன்று, உதாரணங்கள் வேற, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ மூன்றாவது ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. 4வது ராஜ்யம் எந்த ராஜ்யம்? ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யம் எங்க தொடங்குது? கிமு 188, கிபி 476. இந்த பீரியட்ல தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராரு. இந்த ஆட்சி நடக்கிறப்ப, இந்த ரோம ஆட்சி தொடங்கி நடக்கிறப்ப தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுஷனா அவதாரம் எடுக்கிறார். அப்போ பழைய ஏற்பாடு இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தோடு முடியுது. தானியேல் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன செய்திகள் 1 2 3 4 5 5 சாம்ராஜ்யங்களை உள்ளடக்கி இருக்குது. அது ஒரு தனி சாப்டர். தானியேல் எடுத்தா அதுக்கு எப்படியும் நமக்கு 1 டேனா ஆகிடும் ஃபுல் ஒரு புக்குக்கு. ஆனா நான் சும்மா இப்ப இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே ஹைலைட்ஸ், ஜஸ்ட் ஒரு புஸ்தகத்துக்கும் ஒரு ஹைலைட்ஸ். இப்ப எங்க இருந்து எங்க போய் முடிச்ச பாருங்க. ராஜாக்கள் போயிட்டு, தானியேல் போயிட்டு, ஏசியா போயிட்டு, மல்கியா போய், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், ஆல்மோஸ்ட் யோபு முன்னாடியே, ஆல்மோஸ்ட் ஓல்ட் டெஸ்டமென்ட். இதுதான் சரித்திரம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட், ஒரே ஒரு டவுட் தான், ஏன் இன்னைக்கு வந்தோம் அப்படின்ற. இன்னைக்கு எங்கன்னா போயிருக்கலாமே. இன்னைக்கு மாட்டிக்கிட்டு நம்ம வெளியவும் போக முடியல, நாளுகிட்ட மாட்டிக்கிட்டு முழுகிறதா இருக்குதே. சே, நம்ம எங்கேயோ ரகசியமா உட்காந்து பைபிள் சின்ன அதிகாரம் படிச்சிருந்திருப்போம், இங்க மாட்டின்னு ஒரு நாளெல்லாம். அதான் டவுட். தானியேல்ல இருக்கு ஒரு கொம்பு. அந்த கொம்பு அந்த ஆட்டுக்கடா மோதி, அதனால தான் 7ஆம் அதிகாரம் சொன்னேன். 7ஆம் அதிகாரத்துல வர ஆட்டுக்கடா ஒரு கொம்பு எல்லாம் அலெக்சாண்டரை குறிக்குது. அது கிரேக்க சாம்ராஜ்யத்தை அதிகமா சொல்லும். இப்போ நம்ம அந்த கிளாஸ் எடுத்தோம்னா நம்ம நாளைக்கு தான் வீட்டுக்கு போவோம். ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நியூ டெஸ்டமென்ட். ஓகே, ஒரு half an hour நியூ டெஸ்டமென்ட் பார்ப்போமா? ஓகே, ஓல்ட் டெஸ்டமென்ட் இந்த பேப்பர்ல முடிஞ்சிருச்சு. இதுல ஒரு பேப்பர், இதுல ஒரு ஒயிட், இந்த பைபிள் லைஃப் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல்ல எப்படி கடவுளுடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது அப்படின்னு முதல்ல இருந்து சொல்லும். எப்படி தொடங்குச்சு? முதல்ல ஆபிரகாம் பீரியட்ல பைபிள் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. ஏனோக் பீரியட்ல நோவா பீரியட்ல இல்லை. ஸோ முதல் முறை காட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ மோசஸ் கிட்ட தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தை தோல் சுருள்ல இருந்து, அதுக்கப்புறம் மேன்ஸ்கிரிப்ட் ஆச்சு, அதுக்கப்புறம்
ஈப்ரூலேருந்து கிரீக் ஆச்சு, கிரீக்ல இருந்து அப்புறம் மற்ற லாங்குவேஜுக்கு ஒவ்வொன்றா வந்துச்சு. அதனுடைய ஹிஸ்ட்ரி தான் இதில் இருக்கு. நீங்கள் படிச்சீங்கனாலே புரிஞ்சிடும், அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். லெட்ஸ் கோ டு நியூ டெஸ்டமென்ட். ஃபர்ஸ்ட் பேஜ், அட்டவணை. எனக்கு அந்த மேப் கொஞ்சம் போட்டு விட்ருங்க. ஜீசஸ் மொத்தம் 27 புத்தகங்கள். முதல்ல 4 புத்தகம் சுவிசேஷ புத்தகம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பார்ட் 1 சுவிசேஷ, அதாவது புதிய ஏற்பாட்டை மொத்தம் 5 பிரிவா பிரிக்கலாம். 1 சுவிசேஷம், 2 சபை, சபை சரித்திரம், 3 நிருபங்கள். அந்த நிருபங்கள்ல பவுல் எழுதின நிருபங்கள், பவுல் பிறர் எழுதின நிருபங்கள் அப்படின்னும் பிரிக்கலாம் 4வதா. அப்படி இல்லாட்டி சபைக்கு எழுதின நிருபங்கள், தனி நபருக்கு எழுதின நிருபங்கள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 4th ஒன்று ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்த விசேஷம். புதிய ஏற்பாட்டை சுவிசேஷ பகுதிகள், சபை சரித்திரம், நிருப பகுதிகள், தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்னு மேஜரா 4 பிரிவா பிரிச்சுட்டு, நிருபங்கள்ல உள்பிரிவா சபைக்கு எழுதின நிருபம், தனி நபருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு பிரிக்கலாம். இன்னொன்னு பவுல் எழுதின நிருபம், பிற அப்போஸ்தலர் எழுதின நிருபம் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட். அந்த நிருபங்கள்ல கணக்கு பண்ணுங்க, அந்த லிஸ்ட்டை பார்த்து எத்தனை நிருபங்கள் பவுல் எழுதியது, எத்தனை மற்றவங்க எழுதியது, யார் யார். எத்தனை பேர்? ஆக்கியோன், நிருபம் ஆக்கியோன். லெட்டர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். பால், யாக்கோபு, பேதுரு, யோவான், யூதா, 5 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் அதுல பவுல் எழுதுனது எங்கிருந்து எது வரைக்கும்? எபிரேயர் யாருன்னு தெரியல, ஆனா பலர் பவுலுன்றாங்க, சிலர் அப்போலோன்றாங்க. அதனால அதை ஆப்ஷன்லயே விட்டுருவோம். ரோமர்ல இருந்து பிலமோன் வரைக்கும் பவுல் எழுதியிருந்து. ஓகே, இதுல தனி நபர் நிருபங்கள் எவ்வளோ, சபை நிருபங்கள் எவ்வளோ? பர்சனல் லெட்டர், சர்ச் லெட்டர். தீத்து 1 2 3, அப்புறம் பிலமோன் 1 4. ஓகே, மீதி எல்லாம் பொதுவான நிருபங்கள். ஓகே, லெட்ஸ் கோ டு நியூ டெஸ்டமென்ட். ஒன்றும் சொல்லலை, அந்த கிராஃபிக்கல், இன்னைக்கு அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல உங்களுக்கு கிராஃபிக்கல் ரூட்டை மட்டும் சொல்லிட்டா காஸ்பல்ல நீங்க ஈஸியாக படிச்சுப்பீங்க. வேற ஒன்றுமே கிடையாது. அது இவ்வளோ நேரம் ஓடி சொன்ன மாதிரி என்டி சொல்ல போகிறதில்ல. அந்த ஜியாகிரபிக்கல் ரூட்டை சொல்லிட்டா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். முதலாவது லூக்கா 1ஆம் அதிகாரம்.
5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய வெயிட். இப்ப பாருங்க, பழைய ஓட்டிய மறந்துருங்க. இப்ப எல்லாம் இங்க வந்துட்டாங்க. இந்த 3 குரூப் வந்துருச்சு, எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இப்ப எங்க செட்டில் ஆயிட்டாங்க? அந்த 70 வருஷம் சிறையிருப்புல இருந்து வந்துட்டாங்க. யூதர்கள் வந்துட்டாங்க, இங்க செட்டில் ஆயிட்டாங்க. 400 வருஷம் போயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் இப்ப இந்த சம்பவம் தொடங்குது. மல்கியா கடைசி புஸ்தகம் கூட ஒரு எதிர்பார்ப்போடு தான் முடியுது. அது என்ன முடியுதுன்னா, என்ன முடியுதுன்னா, யோவான் ஸ்நானகன் ஒருத்தன் வருவான். அவன் பிதாக்கள் இருதயத்துல பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்புவான். எலியாவின் மேல் இருந்த ஆவி அவன் மேல் இருக்கும் அப்படின்னு என்ன அழகா கனெக்ட் பண்ணி முடிக்குது பாருங்க. பைபிள் ரொம்ப அற்புதமான ஒண்ணு. பைபிள் முடிக்கிறப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, ஒரு எதிர்பார்ப்போட கனெக்ஷனோட பேலன்ஸ் வைக்குது. அவன் எங்க முடிச்சானோ அதே இடத்துல இருந்து நியூ டெஸ்டமென்ட் தொடங்குது. அவன் யோவான் ஸ்நானகன் வருவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். நியூ டெஸ்டமென்ட் யோவான் ஸ்நானகன்ல இருந்து தொடங்குது. இது ரெண்டுத்துக்கும் கேப் 400 years. அப்போ நியூ டெஸ்டமென்ட் எப்படி தொடங்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிட்ட பிறகு அவங்க முதல்ல அந்த ரூட்டை பார்ப்போம். லூக்கா 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில், கவனிங்க, சாம்ராஜ்யம் என்ன சாம்ராஜ்யம்? இப்போ ரோம சாம்ராஜ்யம். பாபிலோனை பார்த்தோம், மேதிய பெர்சிய பார்த்தோம், கிரீக்க பார்த்தோம், இப்போ ரோமர். இந்த பீரியட்ல தான் இயேசு, அதாவது இயேசுவின் அந்த நாட்கள்ல தான், அந்த ஆட்சியில தான் இந்த புதிய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் நடக்குது. இப்போ யூதேயா மேப், சேம் மேப். 400 வருஷத்துல இடங்கள் பேர்கள் எல்லாம் மாறிடுது. ஆனா 1 2 3 4 5 இடங்கள் அப்படியே இருக்குது. யோர்தானா இருக்கு, எரிகோ இருக்கு, எருசலேம் இருக்கு, சமாரியா இருக்கு. மீதி இருக்கிற ஊர்கள பழைய ஏற்பாட்டுல எல்லாம் இல்லை. ஏன்னா இவ்வளவு வருஷங்கள்ல எப்போ மாறிடுது. புதுசா குடியேறி இருப்பாங்க, பெயர்கள் வச்சிருப்பாங்க, மக்கள் மாற்றங்கள், தலைமுறை மாறிடுச்சு. அதனால பழைய ஏற்பாட்டுல இருந்த அதே மேப் தான், லேண்ட் தான். இடங்கள் பெயர்கள் சிலது மாறுது, புதுசா சில ஊர்கள் வருது. இயேசு வரப்ப இருந்த ஊர்கள் இதுதான். ஓகே, யூதேயா இருக்கு. இதுல கவனிக்கணும், இது உப்புக்கடல், அதாவது சவக்கடல். இந்த சவக்கடல்ல இருந்து ஒரு நதி போகுது. அங்க ஒரு நதி இருக்குது, கடல், அது கலிலேயா கடல். இது ரெண்டுத்தையும் இணைக்குது. ஷாக் வந்துருச்சுன்னு பார்த்தேன். இது ரெண்டுத்தையும் யோர்தான் நதி இணைக்குது. அவ்வளவுதான். இந்த யோர்தான், கலிலேயா, அதே யூதேயா, அதே சமாரியா, ஒரு சில இடங்கள் மாறி இருக்குது. அதை மட்டும் இப்ப பார்த்துருவோம். அது ஒரு 1/2 hourல உங்களுக்கு முடிச்சிடலாம். லூக்கா 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒரு யூதேயா ரெடியூஸ் பண்ணுங்க. யூதேயா, இந்த பாருங்க, இந்த தேசத்துல, இந்த பகுதியில ஏரோது ஆளு செய்றான். இவங்க எப்படின்னா, சீஃப் ஒருத்தர் இருப்பாங்க, திபேரியு ராயன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் ரோமருக்கு தலைவன். இவனுக்கு கீழே ஒவ்வொரு இடங்களை, ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஆட்களை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்படி பிரிச்சு கொடுத்தப்ப பிலாத்து ஒரு ஏரியாவுக்கு, ஏரோது ஒரு ஏரியா, பிலிப்பு ஒரு ஏரியா, அப்படிதான் எல்லாம் ரூல் பண்ணான். ஆனா எல்லாருமே இங்க ரோமருடைய தலைவருக்கு கீழே கட்டுப்பட்டவங்க. இப்போ இங்க இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. யோவான் ஸ்நானகனுடைய சம்பவம். அவங்க அப்பா சகரியா, அவங்க அம்மா எலிசபெத் இந்த ஏரியால இருந்து தான் தேவாலயத்துக்கு
பணிவிட செய்யறாங்க எருசலேம் தேவாலயத்துல. அப்போ அவங்க ஏரியா யூதேயா. எருசலேம் யூதேயாவில் தான் இருக்குது. இதான் எருசலேம். பெத்லகேம் யூதேயாவில் இருக்குது. பெத்தானி யூதேயாவில் இருக்குது. இது எரிகோ, யோர்தான். இது இந்த ஏரியா ஞாபகம், சரித்திரம் கனெக்ட் பண்ற ஏரியாக்கள். இப்போ யோவான் ஸ்நானகனுடைய மதர் ஃபாதர் இங்கதான் இருக்கிறாங்க. ஓகே, 39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு வெயிட். இப்போ அவங்களுக்கு தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, இது மாதிரி உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னு. இங்க பாருங்க 26. 6ஆம் மாதத்திலே எலிசபெத்துக்கு தேவதூதன் தரிசனமாயிட்டு போயிட்டு 6 மாசம் கழிச்சு காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அவங்க இருக்கிறது எங்க? மரியாள் இருக்கிறது எந்த ஊரு? இதான் கலிலேயா. தெரியுதா? கலிலேயா, நாசரேத் இங்க. அப்போ இயேசுவின் தாய் மரியாள் யோசேப்பு குடியிருந்தது இங்க. கலிலேயா ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இங்க. முதல்ல தேவதூதன் எலிசபெத் சகரியாவுக்கு இங்க தரிசனம் ஆயிட்டு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு யோவான் ஸ்நானகன் அவனை குறிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு 6 மாசம் கழிச்சு மரியாள் இங்க இருக்கிறாங்க, இங்க தரிசனம் ஆகிறான். யோசேப்பு இங்க இருக்கிற. இப்ப என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு தெரியும், யோசேப்பு வந்து தன் மனைவி கர்ப்பவதி, திருமணத்துக்கு முன்னால கர்ப்பமாயிட்டதுனால தள்ளிவிட பார்த்தா. அப்போ தேவதூதன் வந்து தள்ளாத அப்படின்னு சொன்னாரு. அவன் அவளை ஏத்துக்கினா. அவள் திருமணம் ஆற வரைக்கும் அவள் மனைவி அறியல அப்படின்னு மத்தேயு 1 கடைசியில சொல்லும். அதுக்கு அடுத்தது என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் அகஸ்துராயன், இவர் தான் சீஃப். அகஸ்துராயன் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர். உலகமெங்கும் குடிமதிப்பு அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் ரோம சாம்ராஜ்யம் விரிஞ்சி பறந்து கடந்துச்சோ அங்கெல்லாம் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. அப்ப ஆர்டர் போட்டப்ப இவங்க என்ன நடக்குது? சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியா இருந்தபோது, சீரியா நாடு. ஓகே, இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அவன் ஸ்டேட் லீடர், இவர் சீஃப். ஓகே, நெக்ஸ்ட். அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் எல்லாரும் குடிமதிப்பு எழுதும்படி தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்படின்னா யோசேப்பு யூதா ஜெனரேஷன்ல வர ஆள். அவன் கோத்திரம் இங்க இருந்துச்சு, முற்பிதாக்கள் இங்க இருந்தாங்க. அதனால இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்க ஷிஃப்ட் பண்ணவங்க. இவங்க காலம் போச்சு. ஆனா ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு, யார் யாரு எந்தெந்த கோத்திரத்துல எந்தெந்த ஊரு சொந்த ஊருக்கோ அந்த சொந்த ஊருக்கு போய் உங்களை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால என்ன நடக்குது? அங்க என்ன வசனம் சொல்லுது? அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே, தாவீது வம்சத்தான், தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து, கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அப்போ இங்கிருந்து அவங்க இங்க டிராவல் பண்ணாங்க.
ஆல்மோஸ்ட் 136 kilometers. நம்ம சாதாரணமா பைபிள் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி படிக்கிறதுக்கும் புரிஞ்சு படிக்கிற வித்தியாசமே வேற. யோசித்து பாருங்க, இப்போ இங்கிருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிளம்பி இங்க போனாங்க, இங்க வர நேரத்துல அவங்களுக்கு பிரசவ காலம் வந்துருச்சு, அப்படித்தானே வருது? சொல்லுங்க. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, அந்த லூக் 1:26, 39, 59 பாருங்க. அந்த எலிசபெத் கர்ப்பவதி ஆனதும் என்ன நடக்குது, அந்த தேவதூதன் மரியாளுக்கு தரிசனமானதும் என்ன நடக்குது? 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அப்போ மரியாள் இங்க இருக்கிறா. ஓகே, நெக்ஸ்ட் 59. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம். இல்லம்மா, இன்னொரு வசனம் சொன்னேன், 39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து பாருங்க, மரியாள் எழுந்து மலைநாட்டில யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமா வந்து எலிசபெத்தை பார்த்து அவங்களோட 3 மாசம் இருந்துட்டு மறுபடியும் எங்க கிளம்பி போயிட்டாங்க? அவங்க ஒரு கலிலேக்கு போயிட்டாங்க, அப்படிதான் சொல்லும். கலிலேக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லும். சொல்லுதா? மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனார். ஒரு லேடி அப்ப வரப்போ ஹஸ்பண்டோட வரல, அந்த அம்மா மட்டும் தரிசனத்தை வாங்கிட்டு வந்து இந்த அம்மாவை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி 3 மாசம் இருந்துட்டு இங்க இருந்து மறுபடியும் அங்க போயிடுது. இப்போ இவங்க கர்ப்பம் பிரசவ நேரம் வந்த பொழுது யோசேப்பும் மரியாளும் அங்கிருந்து இங்க வராங்க. வந்து இங்க சத்திரத்துல இடம் இல்லை, பெத்லகேமுக்கு சத்திரத்துல இங்க இயேசு பிறக்கிறாரு. இங்க பிறந்தப்போ அன்னைக்கு ராத்திரி தான் மேய்ப்பர்கள் வந்து இவங்களை பாக்குறாங்க. சாஸ்திரிகள் இல்ல. டிராமாவில் எல்லாத்தையும் ஒன்னா மேட்ச் பண்ணி போடுவாங்க. முதல்ல இயேசு பிறப்பாரு, அப்புறம் மேய்ப்பர்கள் வருவாங்க, இந்த பக்கம் 3 பேர் சாஸ்திரிகள் வந்து வைப்பாங்க, அவர் எல்லாம் ஒரே சீன் போட்டோ எடுப்பாங்க. அதுவல்ல இது. முதல்ல மேய்ப்பர்கள் வராங்க அன்னைக்கு ராத்திரி, அவ்வளவுதான். அங்க என்ன நடக்குது பார்ப்போம். ஏன் பெத்லகேமுக்கு போனோம்? அவங்க ஏன் வேற ஊருக்கு போயிருக்கலாமே அப்படின்னா, அது ப்ராஃபஸி நிறைவேற நேரமும் இடமும். மீகா 5:2 வாசிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்போ பெத்லகேம் இயேசு பிறப்பார் அப்படின்னு ப்ராஃபஸி ஏற்கனவே மீகா சொன்னதுனால இயேசு கரெக்டா பெத்லகேம்ல போனப்போ பிரசவம் நேர்ந்தது, அங்க பிறந்தாரு. சரி, இப்போ இயேசு பிறந்த அன்னைக்கு இரவு தான் மேய்ப்பர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சேம் வீக் என்ன நடந்துச்சுன்னா, மரியாளும் யோசேப்பும் இயேசுவை கூட்டிட்டு தேவாலயத்துக்கு போறாங்க. லூக்கா 2. பாருங்க. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 8ஆம் நாள் பிள்ளை பிறந்து 8 நாள் வரைக்கும் எருசலேம்லயே இருக்கிறாங்க. இப்ப 8வது நாள் எருசலேம்ல தேவாலயம் இருக்குது, அங்க போறாங்க. அங்க போயிட்டு எருசலேம்ல தேவாலயத்துல பலி செலுத்துறாங்க. சிமியோன் வராரு, அன்னாள் வராங்க, அங்கேயே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் இங்க இருந்தப்ப அப்பதான் சாஸ்திரிகள் இயேசுவை பாலகனா ராஜா எங்க பிறந்திருக்கிறாருன்னு தேடிட்டு வர